வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக் இருக்கும். ஸோ அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே படிக்கிறது ஸ்கூல் புக்ஸில் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் நம்ம பொதுவாக ஜெனரல் சயின்ஸ் ரொம்ப தொடமாட்டோம். ஸோ ஏன்னா நிறையா கவர் ஆகிருக்குன்றனால ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கிறனால முக்கியமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஜெனரல் சயின்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த ஜெனரல் சயின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறது, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது, பயாலஜிலாம் எங்கே படிக்கிறது, எந்த லெசன்ஸ்லாம் படித்தா போதும் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா இதுக்கு சிலபஸ், ஃபிசிக்ஸோட சிலபஸ் இதுதான் ஃபிசிக்ஸோட சிலபஸ்ஸு. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ இதுதான் இந்த ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ஸு. இந்த சிலபஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அந்த ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன யூனிட் படித்தா போதும் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபிசிக்ஸோட சிலபஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இந்த ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி எங்கெல்லாம் படிக்கிறது ஸ்கூல் புக்ஸில் அப்படின்றத ஒன்றுனா பார்த்துட்டே போகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸில் மொத்தம் இந்த சிலபஸ் படி பார்த்தோன்னா 10 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸு, மெஷர்மெண்ட்டு, அப்புறம் மோஷன், ஃபோர்ஸு, ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த டாபிக்ஸ் இந்த சிலபஸை ஃபுல்லாக ஃபிசிக்ஸோட சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா எத்தனை டாபிக் வரும்னு பார்த்தோன்னா 10 டாபிக்ஸ் வரும். அதில் இந்த 10 டாபிக்ஸில் நம்ம எத்தனை யூனிட்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 34 யூனிட்ஸ் கவர் பண்ணணும். கம்பல்சரியாக கவர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நல்ல மார்க் இந்த ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் கெயின் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 34 லெசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் நம்மளோட ஸ்கூல் புக்கில் எந்தெந்த யூனிட்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் யூனிட் 2ஆக இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸு. ஸோ அதில் நம்ம இந்த யூனிவர்ஸ் பற்றி மட்டும் படித்தா போதும். ஸ்பேஸ் பற்றி நம்மளுக்கு இது தேவையில்லை. ஏன்னா ஸ்பேஸ் பற்றி நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம யூனிவர்ஸ் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். அந்த யூனிவர்ஸை பற்றி மட்டும் படித்தா போதும். அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் செகண்ட் லெசனாக கவர் ஆகிருக்கும் இந்த யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த லெசன். ஸோ அதில் யூனிவர்ஸ் பற்றி மட்டும் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் லெசன் என்னென்னு பார்த்தோன்னா 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 9ஆக இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த லெசன். இந்த லெசனில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு எல்லாமே யூனிவர்ஸை பற்றி. ஸோ அதனால் இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ அப்போ இந்த 2 லெசனு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம 2 லெசன் கவர் பண்ணணும். ஒன்று 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் யூனிட் 2ஆக இருக்குது. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 9ல் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த லெசன். இந்த 2 லெசனையும் இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் நம்ம கவர் பண்ணிக்கணும். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த டாபிக், ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக எதை பற்றி படிப்போம்னு பார்த்தோன்னா இந்த மெஷர்மெண்ட் டாபிக் ஃபுல்லாக தான் கவர் ஆகிருக்கும். அப்போ இந்த மெஷர்மெண்ட் யூனிட்ஸ்லாம் எந்தெந்த கிளாஸில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6th 9th வரைக்கும் கவர் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் யூனிட் 1ல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த யூனிட் படிக்கணும். அதுக்கடுத்து 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் யூனிட் 1ல் மெஷர்மெண்ட் யூனிட் இருக்கும். ஸோ அந்த யூனிட் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் மெஷர்மெண்ட் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதை கவர் பண்ணணும். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூனிட் கவர் பண்ணணும். அப்போ இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கில் மொத்தம் 4 லெசன் இருக்குது. அந்த 4 மெஷர்மெண்ட் டாப்பிக்கையும் யூனிட்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இது முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஓவராலாக அந்த மெஷர்மெண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் முக்கியமாக யூனிட்ஸ் பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த யூனிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த செகண்ட் டாப்பிக்கான மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதில் மொத்தம் 4 லெசன் கவர் பண்ணணும். அடுத்து ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன், ஃபோர்ஸ். ஸோ இந்த மோஷன் ஃபோர்ஸ் இதோட ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன் ஃபோர்ஸ் இதை பற்றி தான் இந்த மோஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா
இதில் எந்தெந்த கிளாஸில் வந்து இந்த மோஷன் டாப்பிக்கும் ஃபோர்ஸ் டாப்பிக்கும் வந்து கவர் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் யூனிட் 2ல் வந்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இந்த டாபிக் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இந்த யூனிட் வந்து கவர் பண்ணணும். அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரெஷர் டாபிக் வந்து இப்போ படிக்க வேணாம், அது நம்ம அடுத்து வந்து படிப்போம். ஸோ அதனால் இதில் வந்து ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த யூனிட் வந்து மட்டும் இந்த 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் வந்து படிச்சுக்கிட்டா வந்து போதும். ப்ரெஷர் வந்து அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அதனால ப்ரெஷர் இதில் வந்து வேணாம், ஒன்லி ஃபோர்ஸ் மட்டும் படிச்சுக்கணும். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய மோஷன்ற யூனிட்டு, அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த மொத்தம் 5 யூனிட் வந்து இருக்குது. இந்த 5 யூனிட்டும் எது கீழே வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் வந்து இந்த 5 யூனிட்டும். இந்த 5 யூனிட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கக்கூடிய யூனிட்ஸு. அதுக்கடுத்து இப்போ 3வது டாப்பிக்கு முடிச்சாச்சு. அடுத்து 4வது டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி. இந்த ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி அப்படின்ற இந்த டாபிக் வந்து இதுக்கு கீழே என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு பார்த்தோன்னா, 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட், அதாவது 6th ஸ்டாண்டர்டும் 7th ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் வந்து 3 டேர்மாக வந்து கொடுத்துருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் வந்து டேர்ம் வைஸாக இருக்காமல் ஃபுல் 8th ஸ்டாண்டர்ட் மட்டுமே இருக்கும். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வந்துருக்கும். அதனால் இதுக்கு டேர்ம் வந்து கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு மட்டும் டேர்ம் இருக்குன்னு பார்த்தோன்னா, 6th 7th மட்டும்தான் 3 டேர்ம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டேர்மோட சேர்த்து தான் வந்து கொடுத்துருப்பேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்படி வந்து கிடையாது. அப்போ 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இந்த டாபிக் வந்து படிக்கணும். ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் டாபிக் ஏற்கனவே வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. ஸோ அதை வந்து படிக்க தேவையில்ல. இந்த ப்ரெஷர் அப்படின்ற இந்த டாபிக் மட்டும் வந்து படிச்சுக்கணும். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கை வந்து படிக்கணும். ஸோ அப்போ இந்த ப்ரெஷர் அண்ட் எனர்ஜியில் ஸோ எனர்ஜி இந்த ப்ரெஷர் இந்த எனர்ஜி இந்த மோஷன் ஃபோர்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஷர்லாம் வந்து படிக்கும் போதே அதுலேயே சேர்த்து எனர்ஜி வந்து கவர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து எனர்ஜி அதிலே வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே தான் வந்து வருவீங்க இந்த டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கும் போது. ஸோ அப்போ இதில் இந்த ப்ரெஷர் அண்ட் எனர்ஜியில் மொத்தம் வந்து 2 யூனிட் வந்து கவர் பண்ணணும். ஒன்று வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த 2 யூனிட். ஸோ இப்போ இந்த 4th டாப்பிக்கான ப்ரெஷர் அண்ட் எனர்ஜியில் 2 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 5வது டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த லெசனை, அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 2ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த லெசனை, 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 5ல் எலக்ட்ரிசிட்டின்ற லெசன், 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் இந்த லெசனை, அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற இந்த லெசன். ஸோ அப்போ மொத்தம் இந்த எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்கை கவர் பண்ணக்கூடிய எத்தனை லெசன்ஸ் வந்து கவர் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, 5 லெசன்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. இந்த 5 லெசன்ஸும் எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ண லெசன்ஸை கண்டிப்பாக இதை வந்து படிச்சுக்கணும். அடுத்து இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து முடிச்சாச்சு. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, 6வது டாபிக் வந்து மேக்னட்டிசம். ஸோ மேக்னெட்டை பற்றி படிக்கக்கூடிய டாபிக் தான் வந்து இந்த லெசன்ஸு. ஸோ இந்த மேக்னட்டிசமில் வந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு பார்த்தோன்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் அப்படின்ற இந்த லெசனு, 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் அப்படின்ற இந்த லெசனு, 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் அண்டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்ற இந்த லெசன். அப்போ மொத்தம் இந்த மேக்னட்டிசம் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கில் எத்தனை லெசன்ஸ் வந்து படிக்கணும்னா 3 லெசன்ஸ் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, லைட்டு. ஸோ லைட்டுன்ற இந்த டாப்பிக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து படிக்கணும்னா, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய லைட் அந்த லெசன் வந்து படிக்கணும். 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய லைட் அந்த லெசன் கவர் பண்ணணும். 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய லைட் அந்த லெசனு, அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் லைட் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் யூனிட் லெசன் தான். ஸோ அந்த ஆப்டிக்ஸ்ன்ற இந்த லெசன் வந்து கவர் பண்ணணும். அப்போ மொத்தம் லைட் வந்து இந்த லைட் டாப்பிக்கில் எத்தனை லெசன்ஸ் வந்து கவர் பண்ணணும்னா 4 லெசன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அடுத்து சவுண்டு. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, சவுண்டு. இந்த சவுண்டில் வந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் வரும்னு பார்த்தோன்னா, 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய சவுண்ட் அப்படின்ற இந்த லெசனு, அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய சவுண்ட் இந்த லெசனு, அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய அக்கஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சவுண்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கஸ்டிக்ஸ் வந்து அதுவும் சவுண்ட் பேஸ் பண்ண ஒரு டாபிக் தான். ஸோ அது சேர்த்து தான் வந்து இந்த சவுண்டில் வந்து வரும். அந்த லெசனையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அப்போ இந்த சவுண்ட் டாப்பிக்கில் மொத்தம் வந்து 3 லெசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த 3 லெசனும் சவுண்டோட லெசன்ஸு. இதை கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். அடுத்து ஹீட் டாப்பிக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஹீட் இந்த லெசனு, அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இந்த யூனிட்டு, 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஹீட் அப்படின்ற இந்த லெசன்,
9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய ஹீட் அப்படின்ற இந்த லெசன், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ்னால் அதுவும் ஹீட் சம்மந்தப்பட்ட ஒரு யூனிட் தான். 10th ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த யூனிட்டையும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். அப்போ ஹீட்டுன்ற இந்த டாப்பிக்கில் எத்தனை லெசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 5 லெசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 லெசன்ஸையும் நம்ம வந்து முடிக்கணும் ஹீட் டாப்பிக்கில். அடுத்து லாஸ்ட் டாபிக் 10வது டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா இதான் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து எங்கே மட்டும் ஒரே ஒரு லெசன் தான் வந்திருக்கு இது கீழே. ஸோ அது வந்து 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற இந்த லெசன் மட்டும்தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் வந்து படிச்சுக்கிட்டா வந்து போதும். அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் வந்து படிக்கணும். அப்போ மொத்தம் இந்த 10 டாபிக்ஸில் நம்ம வந்து எத்தனை லெசன்ஸ் வந்து படிக்கணும்னா 34 லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் 2, மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் 4, ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன் அண்ட் ஃபோர்ஸில் வந்து 5 யூனிட் வந்து படிக்கணும். ப்ரெஷர் அண்ட் எனர்ஜியில் வந்து 2 யூனிட்டு, எலக்ட்ரிசிட்டியில் வந்து 5 யூனிட்டு, மேக்னட்டிசமில் வந்து 3, லைட் யூனிட்டில் வந்து லைட் டாப்பிக்கில் வந்து 4, சவுண்ட் டாப்பிக்கில் வந்து 3, ஹீட் டாப்பிக்கில் வந்து 5, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து 1. அப்போ மொத்தம் 34 டாபிக்ஸ் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிசிக்ஸில் நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் பேஸ் பண்ண ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும். இந்த டாபிக்ஸ் அண்ட் யூனிட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணோன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து குரூப் 2ல் வந்து கேட்டாலும் சரி, எந்த குரூப் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டாலும் சரி, நம்ம வந்து இந்த 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னாலே நல்ல மார்க்ஸ் வந்து இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்ஸில் வந்து இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து படிக்கிறது, எந்த ஸ்கூல் புக்ஸில் வந்து எந்தெந்த டாபிக்ஸில் வந்து எந்தெந்த யூனிட்ஸில் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து கெமிஸ்ட்ரி பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸில் வந்து படிக்கணும் அப்படின்றத இந்த சிலபஸை பேஸ் பண்ணி வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபிசிக்ஸில் வந்து வே டு ஸ்டடி அப்படின்ற இந்த டாபிக்ஸே நான் வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதோட பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி என்னென்ன டாபிக்ஸில் வந்து படிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிலேட்டடாக அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.